கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது பிசாசுக்கும் நமக்கும் போராட்டம் இருக்குது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. அவனுக்கு இயேசுசாமியை பிடிக்காது. அதனால் இயேசுசாமியை வணங்குற நம்மளையும் அவனுக்கு பிடிக்காது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. அதாவது நம்ம வீட்டில் இருக்க மனுஷங்களோட இல்லை, துரைத்தனங்களோடோ அதிகாரங்களோடோ இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடோ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் பிசாசுகளுடன் தான் போராட்டம் உண்டு. அதனால் நம்ம எப்பொழுதும் அந்த அதிகாரத்தை சொல்லி ஆண்டவரை நினச்சி துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஸ்தோத்திரம். நன்றி அனைவருக்கும்.